பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர் அண்ட் 4 பாடல்களுமே அவ்வளோ ரசிக்கும்படியா இருந்தது. நீங்க எல்லாருமே ட்ரெய்லர் என்ஜாய் பண்ணீங்களா? ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். எங்க டீம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரில்லியன்டான ஒரு ட்ரெய்லர். தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஸ்பி சினிமாஸோட தயாரிப்புல திரு சண்முகம் முத்துசாமியோட எழுத்துல அவரோட இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண் அவர்கள், வினய் ராய் அவர்கள், அதுல்யா ரவி அவங்க, அனன்யா அவர்கள், பி சாய்குமார் அவர்கள், கருணாஸ், போஸ், வெங்கட், காளி வெங்கட்னு ஒரு ப்ராமிசிங்கான செட் ஆஃப் ஆக்டர்ஸோட நடிப்புல தீபு நைனன் தாமஸோட மியூசிக்ல டீசல் இஸ் ஆல் செட் டு ஹிட் தி ஸ்கிரீன்ஸ் ஆன் தி 17th of October. ஸோ ஒரு திவாலி ரிலீஸுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கோம். ஒரு மாசான தீபாவளி ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. As we welcome you all to the pre-release event and press meet of Third Eye Entertainment and SP Cinemas presents Diesel. Cinematography is done by MS Prabhu and Richard M. Nathan. Edited by San Lokesh. The entire cast and crew inge irukanga with along with our set of technicians, and we're so happy to see all of you right before the release. In the tharanathla unga ellariyume vande meedai kazhikumbadiya naanga vande ketukrom. Oh, okay, awesome. So firstly, can I please invite cinematographer Richard avargal, editor San Lokesh avargal, art director Rembon avargal, actor Prem Kumar avargal, actor Vinay Rai avargal, actor Thangadurai avargal, actor George avargal, actor Deena avargal, music director Deebu Nainan Thomas avargal, actress Atulya Ravi avargal, producers Thiru Shankar sir, Thiru Kishore sir, and of course our producer Devarajulu M avargal, director Shanmugam Muthuswamy avargal, actor Harish Kalyan avargal. Thank you very much for joining us this lovely evening. And நிறைய விஷயங்கள் டீசல் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட ஜேர்னி, ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல நம்ம ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லார் முன்னாடியுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். தீபாவளி ரிலீஸ் October 17. Third Eye Entertainment and SP Cinemas presents Diesel. ஒரு தரமான படமா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த படம் சொல்ல வருதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மத்தியில இந்த தருணத்துல படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை பத்தி காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்டே நம்ம வந்து டிரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். டு டூ தட், மே ஐ ப்ளீஸ் இன்வைட் சினிமாட்டோகிராஃபர் திரு ரிச்சர்ட் அவர்கள் to share his experience working with Diesel and the entire team. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சண்முகம் சார் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி, சார் படம் ஆரம்பிக்கணும் வாங்க நான் படம் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து இல்லை இன்னொரு 10 நாளில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், வெக்கியில் இருக்கேன், அதனால சாரி அது பண்ண முடியாது, நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்புறம் அந்த படம்லாம் முடிச்சிட்டேன். அந்த படம் வந்து கட்டா குஸ்தி முடிச்சு எடிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணார். சார் இப்போ நான் ஷூட் பண்ண கேமராமேன் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, அவருடைய டேட்டு திருப்பி கிளாஷ் ஆகிடுச்சு, வேறு படம் ஸ்டார்ட் பண்ணி அவனை ஒரு போகிறாரு, கொஞ்சம் படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட முடியுமான்னு சொன்னார். அதனால நான் திருப்பி உள்ளே வந்தேன். வந்து அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப நாள் ஆகி இப்போ படம் ரிலீஸ்க்கே வந்துருச்சு. ஸோ இந்த டிலே வந்து இந்த டீம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து டிலே வந்து இது ரொம்ப பரிச்சயமான ஒன்று. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து அங்காடி தன்னுடைய முதல் படம் 2007 சைன் பண்ணேன். அந்த படத்தை பண்ணிட்டு 7 ஆரம்பிச்சது, 8 ஃபுல்லாக போச்சு, அப்புறம் 9 நின்றுச்சு அந்த படம். அப்புறம் 9 நின்று ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் வந்து சங்கு வந்து நடக்காதுன்ட்டாங்க. ரொம்ப மன உடஞ்சி சுற்றிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் ரொம்ப தடங்களுக்கெல்லாம் மீறி அந்த ஷெட்யூல் முடிஞ்சு 2010 ரிலீஸ் ஆகி அந்த படம் ரொம்பவே நல்லா போச்சு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் 2012 ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். மேல ஆரம்பிச்சு டிசம்பரில் கடகடன்னு போய் முடிச்சிட்டோம் அந்த படத்தை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, நடக்காது, இப்படியே போய் 13 வருஷம் கழிச்சு அந்த படம் இந்த சேனல் ரிலீஸ் ஆச்சு, மதகஜராஜா. அதுவும் பயங்கரமாக ஹிட் அடிச்சிருச்சு.
ஸோ அதனால இந்த டிலேக்கு எனக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒரு க்ளோசஸ்ட் அசோசியேஷன் இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் இருந்துச்சு தான், அது எனக்கே தெரிஞ்சுதான். நிறைய படம் நடுவில் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் மீறி வந்து யூ வுட் ஹவ் சீன் தி ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் வர்த் த வெயிட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூல, ரொம்ப நல்ல கதையோட, ரொம்ப நல்ல காஸ்டியூம் கூட வந்திருக்கிற படம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த படமா அந்த 2 படம் இருக்கு இல்லையா, அது 3வது ஆகி அந்த ஹேட்ரிக் இதை முடிச்சு வைக்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். All the best for the entire team and myself, and thank you for the opportunity. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்களே. கலர் பேலட் அவ்வளவு அழகா இருக்கு, பிரைட்டா இருக்கு படத்துக்கு. I'm sure it has added a lot to the film. Thank you and வாழ்த்துக்கள் yet another time ரிச்சர்ட் சார். அடுத்ததாக எடிட்டர் சாம் லோகேஷ் அவர்களை அவரோட ஜேர்னி, அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல படமா இருக்கும், ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் இந்த படம். இன்னைக்கு ஒரு விலைவாசி ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்றத இந்த படம் அழகா சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமா பார்க்குற இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டீமா ரொம்ப நல்ல படம் நல்லா வந்திருக்கு. சண்முகன் சொல்லவே வேணாம், ஒரு கிட்டத்தட்ட கமல் சார் மாதிரி. கமல் சார் மட்டும் எப்படி ஒரு 40 ஒன்லைன் இருக்கும், சண்முகன் கிட்டே ஒரு 50 ஒன்லைன் இருக்கும் அடுத்தடுத்த கதைக்கு. அந்த அளவு ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்புறம் இந்த படம் ரொம்ப முக்கியமா நான் அந்த படத்தை ஓடுறது நினைக்கிறது, பெரிய ஹிட்டாக நினைக்கிறது 2 பேருக்காக. ஒன்று தேவா சாருக்காகவும் சண்முக சாருக்காகவும். ஏன்னா இந்த படம் அவங்க 2 பேரோட மிகப்பெரிய உழைப்பு இருக்கு இந்த படத்துல. தேவா சார்லாம் சொல்லவே தேவையில்ல. இந்த நிமிஷம் கடைசி மூச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் ரிலீஸ் கணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, பயங்கரமா செலவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே குவாலிட்டியா காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தார் அவர். டே 1ல இருந்து ரொம்ப தெளிவான ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த படத்துக்கு ஒரு எடுத்திருக்கோம், இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்கேல் ஃபிலிமு, இந்த ஃபிலிமுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அந்த வேலையை அப்படின்னு ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. அது வந்து அழகா அந்த ஃபண்டை எப்படி உள்ள கொண்டு வரணும்னு டைரக்டர் நல்லாவும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கமர்ஷியலா பெரிய சக்சஸ் அடிக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார் லோகேஷ் சார், தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கூடவே வந்து மிஸ்டர் மேத்யூ, ஆக்டர் மேத்யூ அப்படின்னு சொல்லலாம். Can we please ask you to join us on stage along with Moonar Ramesh sir. Thank you for joining us. அடுத்ததாக டீசல் படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதுக்காக கேன் ஐ ப்ளீஸ் இன்வைட் ஆர்ட் டைரக்டர் ரெம்பான் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில பேசி பழக்கம் கிடையாது, உலர்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்துல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். களமே புதுசு, எனக்கு இது புதுசா இருந்துச்சு. ஏன்னா அந்த டீசல் மாஃபியா அந்த பீரியட்ல அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். சரியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். படம் வெற்றி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரம்பான் சார், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ஒர்க் வித் டீசல். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன திரையிலாகட்டும் வெளித்திரையிலாகட்டும் எப்பவுமே கலகலப்பா இருக்கிற ஒரு ஆக்டர் இவரு. அண்ட் ஹி ஹஸ் brought in so much to the film, அதுல சந்தேகமே கிடையாது. வித் ரிகார்ட்ஸ் டு டீசல், ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் தங்கதுரை அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி. டீசல் படம் ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சார்ல ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ். அங்க போனா அப்படியே பொதுவா ஷூட்டிங்ல திருவிழா எடுப்பாங்க, ஆனா திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கிரௌடு, அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தி ஆர்டிஸ்ட் இருப்பாரு, தெலுங்கு நடிகர் இருப்பாங்க. தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிட்டு இருப்பாரு, நான் சார் இருக்காருங்க அப்படின்றோம். நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தா இடம் பத்தாது, அதனால ஒருவேளை ஸ்டேஜ் பத்தாது. அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட் அண்ணன், பிரசன்னா, எவ்வளவு பேர் இருக்காங்க. தீனா இருக்காப்புல,
எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரி தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம். கடல் தண்ணியில் சார், பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையிலே ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாயிடும், நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகல கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம் கேப் கிடைக்கிறதுல, அப்படியே படங்களை கிடைக்கல. ஆனால் அவர் எப்படிதான் தூங்காம ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன். ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான பிளேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் அவருக்கு. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேற லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேற மாதிரி ஆடி இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேற லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸ் உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேரை பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் பேர் அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்ற எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறது தெரியல, எல்லாம் ஆடினு ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேற லெவலில் ஹிட் பண்ணி விட்டாரு. படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஏன்னா அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரின்ல யாராவது மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி, ப்ரொடியூசர் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவோம் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். டீசல் தீபாவளிக்காக வாழ்த்துக்கள் தங்கதுரை சார். அண்ட் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்டிங் இந்த படத்துக்கு இருக்கு. அண்ட் அதை ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான ஆக்டரை தான் அடுத்ததாக நான் கூப்பிட போறேன். சின்ன திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும் இவரை வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவோ வருஷமா இவர் எவர் கிரீனா இருக்காரு. அண்ட் அப்படியே இன்னும் தொடரணுங்கிறது தான் எங்களோட ஒரு வாழ்த்துக்கள், ஆசை, வேண்டுகோள் எல்லாமே. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் பிரேம்குமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் ஒன்றா இங்கே பார்க்கும்போது. டீசல் இந்த படம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு படம். இது முதல் முறையாக டீசல்ல என்னெல்லாம் மாஃபியா நடக்குதுன்றது ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகா டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதாவது நம்ம இப்போ இப்படிலாம் இருக்குமா அப்படின்றத அங்கே ஸ்பாட்டுக்கு போய் டயலாக்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அது ரொம்ப ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய அதை மெனக்கெட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டே இருந்து விடாமல், ஐ திங்க் மோர் தென் 10 years இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கடைசியில் எஸ்பி சினிமாஸில் சொல்லி அது கிளிக் ஆகி அப்புறம் அப்படியே இங்கே இந்த டீம் நல்ல ஒரு ஹரிஷ் உள்ள வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி தேவா. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பேசப்படும்ன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் கேஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஹரிஷ் இன்னைக்கு நேற்று இல்லை, வில்லம்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அதில் வில்லம்பு படம் பார்த்துட்டு என்எஃப்டிசியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்து வெளில வந்து ஹரிஷ்ட சொன்னேன், ஹரிஷ் ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை பிரதர் அது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இன்னும் எனக்கு கரெக்டான பிரேக் வரல அப்படின்னு நான் சொன்னேன். நிச்சயமா
நீங்க பாருங்க, நிச்சயமா நீங்க பெரிய ஹீரோ வருவீங்கன்னு. அது இப்போ 2 படத்துல ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த படத்துல டெஃபினட்டா ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுல்யா என்னோட நெய்பரா இருந்தாங்க. ஸோ அதுல்யா இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் மெனக்கெட்டு யோகாலேருந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணி, அண்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அண்ட் வேற என்னோட டார்லிங் வினய் நான், அதாவது அவருக்கு அனன்யா தான் பேரு, ஆனா படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் ஜோடி மாதிரி இருக்கோம். எங்க கெமிஸ்ட்ரி நாங்க 2 பேருமே இப்ப பேசிட்டு இருந்தோம், படம் பார்க்கும்போது நம்ம 2 பேரோட கெமிஸ்ட்ரி இப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பார்க்கணும் வினய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் ஜார்ஜ், எல்லாருமே, வெற்றி, எல்லாருமே, வர்கீஸ், விவேக், பிரசன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப. பட் எங்க காம்போ வந்து விவேக்கோட இல்லை, ஜார்ஜோடலாம் இருந்தது. ஸோ வி ஹேட் அ லவ்லி டைம். அண்ட் நார்த் மெட்ராஸ் டைரக்டர் என்னன்னாங்க, போய் ஃபுல்லா டைலாக்லாம் பார்த்து போய் ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருப்போம். திடீர்னு ஒருவர் வந்துட்டு, இல்ல அது வேண்டாம், இதை மாத்திருங்க, இதை உடனே பேசுறீங்க அப்படின்னா, இல்லைங்க இப்ப இதான் சொன்னீங்க, இல்ல இது பண்ணுங்க, இது பெட்டரா இருக்கும்னு. அது முடிச்ச பிறகு திருப்பி வருவாரு, இல்ல இது இல்லை, இதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி நல்லா வந்திருக்கு படம். நீங்களாம் அவசியம் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ எனர்ஜி லெவலா இருக்கட்டும், எப்போ பேசினாலும் பிரதர் எப்படி எப்படின்னாலும் இம்மிடியா, அதான் தூள் சூப்பர், இதை தவிர வேற வார்த்தையே அவர்கிட்ட இருந்து வராது. இந்த படம் நிச்சயமா தேவா, உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும், எங்க டீம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், உங்க பாசிட்டிவிட்டி பயங்கரமா இருக்கு தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமா இந்த படம் பேசப்படும். அண்ட் திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எப்படிலாம் ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலையும் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக். இந்த படம் எங்க டீசல் தீபாவளி, தங்கதுரை சொன்ன மாதிரி டீசல் தீபாவளியா இருக்கணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி பிரேம்குமார் சார். அண்ட் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் உங்களோட அண்ட் வினய் சாரோட ஜோடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. அதுக்காகவும் வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கிற ஆக்டர் ஜார்ஜ் அவரோட அனுபவம் ஷேர் பண்றதுக்காக நான் பேச கூப்பிடுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். Very happy to be a part of this wonderful project. டீசல், அதுக்கு வந்து ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணத்தை நான் லாஸ்டா அவரை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஹரிஷ் கல்யாண் பிரதர். ஏன்னா ஹீரோவில் தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஹரிஷ், தேவா சார் அண்ட் எஸ்பி சினிமா அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. இவங்க என்னைக்குமே ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் காமிச்சுக்கிட்டதே கிடையாது. சச் அ ஹம்பிள், டவுன் டு எர்த் பர்சன். கட்டாயமா அந்த வசனத்தின்படி நீங்க பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க. இந்த டீசல் தீபாவளி அது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். தேவா சாருக்கும் அப்படிதான். தேவா சார் தான் ப்ரொடியூசர், எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயே நான் சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு லவ்லி ஒண்டர்ஃபுல் டீம். ஸோ அதுல்யா, அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் என்கிட்ட ஹீரோயின்ஸ் ரொம்ப பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அது பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஸோ அது அதுல்யா தான் ரொம்ப கேஷுவலா எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளா பேசினாங்க. அண்ட் எல்லா கோ ஆர்டிஸ்ட் எல்லாம், பிரேமண்ண, வினய் சார், எங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவு வந்து பண்ணிருக்கோம். ரவி வெங்கட்ராமன் சார் இங்க உட்காந்துருக்காரு, அவரும் வந்து ரொம்ப மோசமான வில்லனா நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் விவேக், பிரசன்னா, தீனா அண்ட் எல்லாமே அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ். சாம் லோகேஷ் பிரதருக்கு நாங்கள் ஃபேஸ்புக்ல தான் நாங்கள் பழக்கம். ஏன்னா வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் வாய்ப்பு சாம் லோகேஷ் கிட்ட, என்கிட்ட நான் கேட்கிறேன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். வர்கீஸ் சார், மூனார் ரமேஷ் அண்ணன், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. ஏன்னா வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா என்னை தூக்கி மேடையில வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சதே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த எங்க சண்முகம் அண்ணன்.
ஸோ அந்த சண்முகண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா சண்முகண்ணனுடைய அவர் ஆக்சுவலி அண்ணன் கிடையாது எனக்கு, அவர் என்னோட சின்ன பையன் தான். அவர் ஒரு படத்துல வந்து அவருக்கு தம்பியா நடிச்சனால அவர் அன்னையில இருந்து அண்ணன் ஆக்கிட்டேன். ஸோ சண்முகண்ணன் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, எங்கேயா இருந்த எவ்வளவு நாள் நீ நடிப்ப, என் படத்துல கட்டாயமா நீ நடிப்ப அப்படின்னு சொல்லி முறையா போலீஸா இல்லாம ஒரு வேற மாதிரி ஒரு வில்லனா என்னை வந்து சித்தரிச்சிருக்காரு. அதுக்காக மிக மிக நன்றி. சோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் ஒரு விஷயம் ரித்விக் பிரதர் தான். சோ இவர் தான் சண்முகண்ணனே என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை வந்து அறிமுகப்படுத்தினாரு. இவர் வந்து நான் எப்பவுமே ஒரு எம்ஜிஆர் தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த வகையில வந்து எங்க போனாலும் மற்றவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சில ஹீரோஸ்ல ரிஷி வந்து ரொம்ப ரொம்ப அதுல முக்கியமான பங்கு. என்னுடைய லைஃப்ல என்னோட ஜேர்னில ரிஷியோடைய பங்கு ரொம்பவும் முக்கியம். சோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நாங்க சொல்லக்கூடாது. நீங்க பார்த்து பிரஸ் நண்பர்கள் மக்களாகிய நீங்கள் தான் தீபாவளிக்கு கட்டாயமா வந்து பார்த்து சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக்கொள்ளும். நன்றி. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ரொம்ப நன்றி ஜார்ஜ் சார். எந்த சந்தேகமும் இல்லை, டீசல் தீபாவளி வந்து சக்சஸ்ஃபுல்லான தீபாவளியா மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். நாங்க எல்லாருமே வந்து we're going to be cheering for the film, we're going to be rooting for the film. Thank you again. அடுத்ததாக படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணிருக்கிற ஆக்டர் மேத்யூ அவர்களை அவரோட அனுபவம் ஷேர் பண்றதுக்காக கூப்பிடுறேன். Thank you. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம், நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தரா பேர் எடுத்து சொல்ல, ஏன்னா எடுத்து சொல்லணும் ஆரம்பிச்சோம்னா பெரிய லிஸ்ட் போயிட்டு இருக்கோம். மேடையிலேயே கிட்டத்தட்ட 15-20 பேர் இருக்கும். இதுல இங்க வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சண்முகம் எனக்கு அப்கோர்ஸ் நான் சண்முகம் அண்ணா எல்லாம் கூப்பிட மாட்டேன், ஏன்னா அவர் என்னோட சின்னவர். அவர் தாடி மட்டும் அவ்வளவு பெருசா வளர்த்தி லைட்டா கொஞ்சம் நிற விட்டாருன்னா நம்மளுக்கு இங்க ஜாஸ்தி இருக்கு. அவர் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா காப்பே ரணசிங்கம் படத்துல அவர் தான் கூட இருந்தாரு. ஸோ அப்பவே சொல்லியிருந்தாரு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒரு படத்துல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. எங்களுக்குள்ள நாங்க கூப்பிடுறதே டார்லிங் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுவோம். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ டார்லிங் அப்படின்னு. இப்போ கூட எனக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கு கூப்பிடுறது கூட டார்லிங் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு விஷயம் எடுத்தது வந்து டார்லிங். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஃபன் டீம். இன்ஃபேக்ட் கேமரா முன்னாடி ஒரு சீன் சொல்லி நடிக்கிறதோட அவரும் சரி, சண்முகம் அவரையும் சரி, கேமராக்கு பின்னாடி நாங்க பண்ற அட்டகாசம் வேற. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப என்ன சொல்றது, உறுதியா ஒரு பிடிவாதமா இருந்தாரு. என் படம் இப்படிதான் வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம். அது எவ்வளவு டைம் டிலே ஆனாலும் சரி, அதுக்குண்டான பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் பண்ணணும். டேட் கிளாஷஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய வாட்டி அவர்கிட்ட இருந்து சார் நீங்க வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. So அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் he held on to what he actually wanted to deliver. அது நல்லாவே படத்துல ட்ரெய்லர்லயும் தெரிஞ்சிருக்கு, படத்துலயும் நல்லாவே வந்திருக்கு. படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையும் நம்புறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் டீசல் தீபாவளி. தேங்க்ஸ். தேங்க்யூ மேத்யூ சார். அடுத்ததாக ஆக்டர் மூனார் ரமேஷ் அவர்களை அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ண கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம். எஸ்பி சினிமாஸ் தடை ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியாளன் படத்துலேருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய இப்போடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த படம் டீசல் இருக்கும். அதனால இதுல லவ் அது இது ரொமான்டிக் அப்படிலாம் பண்ணாரு. இதுல பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்திருக்காரு. அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். தேவா சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல பார்க்கும்போது. அதுக்காக ஒரு ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு சுத்திட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப அவருடைய உழைப்புக்கு ஒரு பலம் கிடைக்கணுன்றது இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க், அது நம்ம வாயில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த படம் எடுத்திருக்காங்க. இயக்குனர் தம்பி சண்முகம் வந்து தம்பி பெரிய நடிகர். அவரு எல்லாருக்குமே நடிச்சு காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீன் வழங்குவாரு. ஸோ அதை ஃபாலோ பண்றது நடிகர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நடிகர்கள் சொல்லவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் இங்கே இருக்கிறோம். அதனால அதற்கு காரணம் வந்து சண்முகம், தேவா சார். இங்க யாரா கிட்ட எப்படி இப்பன்னா தேவா சாருக்கு காண்டி வந்தேன், சண்முகத்துக்கு காண்டி வந்தேன். சண்முகத்தோட 2 இயக்குநர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, கனவு ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியும் வெற்றி செல்வனும். இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டைரக்டா நாளைக்கால நான் வந்திருக்கேன் வேலை இருக்க உங்களுக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி மேனேஜர் 2 பேர், ஜெய்சங்கர் 2 பேர். இப்ப நம்ம மேத்யூ சார் சொன்ன மாதிரி டார்லிங்னு தான் கூடுவாங்க. டார்லிங் காலில் உங்க வேலை தேவை இருக்கு, வந்துடுறீங்களா, வந்துருங்க டார்லிங், இவ்வளவுதான் பேசுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸ்மூத்தா அந்த படம் முடிஞ்சது. ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இறைவனை வேண்டிக்கிறேன், வெற்றி அடையணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நல்ல ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன், டீசல்ல அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கியூரியஸா ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ரிஷி ரித்விக் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பிரசன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா, எனக்கு நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்ல வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்ன ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகன். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த சினிமால தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சம்பவம் இந்த படத்துல ஜெயிக்கணும், எனக்கு அது மட்டும் தான் மைண்ட் செட். எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா 25 வருஷமா அண்ணன் எவ்வளவு போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்னைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும். அண்ணன் மூலமா நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பா. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார், பிரதர். நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ்ல 2011 ஒன்னா கிளாஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா பிரதர், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாசு இரவா கொடுக்கும் பிரதர். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துல்யா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்துல பாருங்க சார், ரொம்ப கியூட்டா சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃபியூச்சர்ல. அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், வீர் சாங் பயங்கரமா இருந்து சார். மீடியா மக்கள், அண்ணன், அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பா சண்முகன் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. ரொம்ப நன்றி ரிஷி சார். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. அடுத்ததாக இவரை சின்ன திரையில மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெள்ளித்திரையிலும் பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இவர் வந்து இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வர போகிற எல்லா படத்துக்காகவுமே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 frames முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 frames போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லா இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமா சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலா வந்து ஒரு படத்துல வந்து டைரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைன்னா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனா இந்த படத்துல 2 பேருமே அப்படிதான். டைரக்டர் கன்வின்ஸ் ஆனா ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு, அவர் கன்வின்ஸ் ஆனா என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்க மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க. எனக்கு வந்து இந்த படத்துல இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளவு கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வின்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்ட் தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்த நான் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும். நான் வந்து
எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டரா நான் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டரா பார்த்தேன் கனா படத்துல. அதுல வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, அவர் கனால நடிச்சிருக்காரு, இன்னைக்கு அவரோட கனால நாங்க எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டரா இருக்கோம்னா, நாங்களாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பரா இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளரா இருப்போம். அதனால வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ற ஹீரோவும். அப்ப எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்ல தெரியாது. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் தான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்துல அது ஒர்க் அவுட்டா இருக்காது, கண்டிப்பா தூக்கிடுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்க விஷுவலா ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியரா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் வந்து வில்லனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீன்ல வில்லனா என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும், ஆனால் ரியல்ல அவர் வந்து ரொம்ப கியூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்துல தான் அதுல்யா வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன்ல வந்து தங்கதுரை, நானு, அதுல்யா. தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்கஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கஜோக் அடிக்கிறது வந்து அதுல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி தீனா அவர்களே. அண்ட் அடுத்ததாக ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எங்க டீசல் குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம், நன்றி. எஸ்பி சினிமா சங்கர் சார், தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் தேவா சார், ஹரிஷ் கல்யாண் பிரதர், சண்முகம் பிரதர் டைரக்டர், இவங்க 4 பேருக்கும் இந்த படம் வந்து இந்த 3 வருடமா எவ்வளவு பெரிய மன போராட்டம், எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு பொறுமை, எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் எனக்கு ஒரு நடிகனா வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டீம்ல எப்பவுமே கேட்டுட்டே இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடமும் கடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கதை, இந்த காலம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படித்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாம இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பா எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங், ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும், அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட பிரியாரிட்டியா இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையா ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அப்படி இருந்திருந்தா ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்காது. தேசிய விருதுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஸோ அது அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து யாரை நம்பி பல நூறு கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியல்ல ஹரிஷ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் ஒவ்வொரு படத்திலையும் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து பிசிக்கலி, மென்டலி, அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த 3 வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து வேணும். அப்படி இருக்கு, அது இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய லெவல் இருக்கும்போது. ஸோ கண்டிப்பா வாழ்த்துக்கள். நான் அதுல்யா எல்லா படத்துலயும் ரொம்ப கியூட்டா, இந்த படத்துலயும் அதே மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ரிச்சர்ட் எம்நாதன் சார், ஸோ இந்த படத்துல இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும் போது ஒரு முக்கியமான தருணத்துல எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ சார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு காரணம் ரிச்சர்ட் சாரும் ஒரு பெரிய காரணம். இந்த MS பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்கள் நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன். இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி அன்னைக்கு வெடியாக வெடிக்கும். நன்றி.
ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா அவர்களே, ரொம்ப அழகா பேசுனீங்க. And கண்டிப்பா வெடியாக வெடிக்க போகுது டீசல் இந்த தீபாவளிக்கு அக்டோபர் 17 முதல். அடுத்ததாக தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர நிறைய ரகட் பாயாவும் அவரை பார்க்க முடியுது. அண்ட் இப்பெல்லாம் தரமான மாசான ஒரு போலீஸ் கேரக்டராவும் இவர் வந்து பயங்கரமா மாஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசல்ல ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் போலீஸ் கதாபாத்திரம், போலீஸ் ஆபீசரா வந்திருக்காரு. எந்த மாதிரியான ஆபீசரா வந்திருக்காருங்கிறது அவர்கிட்ட இருந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அப்கோர்ஸ் அக்டோபர் 17க்கும் பார்க்க போறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் வினய் ராய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நீட் டு ஸ்பீக் அபவுட் அ லாட் ஆஃப் பீப்புள். போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் I'll ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஸ்பி சினிமாஸ் அண்ட் தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அது டென்ஷன் அவர் மூஞ்சில தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சுட்டு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிகெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெடில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கமிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன். அண்ட் என்னோட குரு வென் உன்னால பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்குறேன், he is so committed, so sincere to his work and very, very hardworking. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மை சொல்கிறேன், because it always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ஏடிஸ், கோ டிரெக்டர்ஸ், எவ்ரி ஒன் கெப்ட் டாக்கிங் அபவுட் அதுல்யா. தே ஆல் ஹேட் அ கிரஷ் ஆன் அதுல்யா. பட் த குட் பார்ட் அபவுட் அதுல்யா இஸ் அதிகமாக சீன்ஸ் இல்லை. பட் நம்மளோட காஸ்ட் ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் அதுல்யா இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லாரும் கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஷி கீப்ஸ் ஸ்மைலிங், ஷி கீப்ஸ் பிரிங்கிங் இன் தட் எனர்ஜி அண்ட் ஷீ இஸ் ஹம்பிள், which I really liked about it. Good luck, Atulya. Do well. God bless you on that. Then Dibu avargal, your music is fantastic. I don't know what more to say. நான் இப்போ வில்லன் நடிக்கிறேன், so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy. I don't have to do it any further, but your music was fantastic. Theater response எல்லாம் பார்க்கும்போது, the trailer response பார்க்கும்போது, lot of compliments about your song. So good luck and congratulations. We are coming to someone who's very special for me lately. Richard, that third of good. We were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான், ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். அண்ட் he instilled in me about the kind of hard work where a cinematographer who puts in. So I've had the pleasure of working with நிறைய cinematographers. But
Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir and who's not here, and Richard, as you can see, those beautiful wide shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor, sir, unga patti nariya kelvipattirukken. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pair in this movie, and that was fantastic. And then Prem Kumar, Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Deena, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So, what I've been saying for quite some time, this 17th, don't go to the petrol bunk, come straight to the theatres. We are serving Diesel there too. Thank you, good luck. Bye. Thank you very much, Vinay sir. We're very, very keen to see what Diesel is going to be serving on the 17th of October yet another time this Diwali. ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருமே படம் மேல வச்சிருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனா இருக்கிறது படத்தோட பிஜிஎம் அண்ட் படத்தோட இசை, மியூசிக். படத்தோட மியூசிக் டைரக்டர் திரு தீபு நைனன் தாமஸ் இங்க இருக்காரு. தரமான மியூசிக் வந்து நிறைய படங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் டீசல்லையுமே அந்த மாதிரி தான். Especially we love the Beer song, sir, and congratulations on the success. 70 million views YouTubeல. Congratulations on that. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். So please may I ask you to share your experiences. Thank you. ஹலோ, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஷண்முகம் எனக்கு கனா படத்துலேருந்தே தெரியும். ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க். ஸோ டியூன் பண்ணதாக இருந்தாலும் கம்போஸ் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பச்சை குத்துக்கிட்ட ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour டு கம்போஸ் த என்டையர் டியூன், பியர் சாங் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன் நாங்கள். ஸோ அதை தாண்டி இதில் நிறைய புது விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பச்சை குத்துக்கிட்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் கானா சாங், அண்ட் தில்பராஜா என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு SP Cinemas Shankar sir and Third Eye Deva sir for this opportunity. அதை தாண்டி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இஸ் லைக் ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்க நம்புகிறேன். ஸோ அட்வான்ஸ் Diwali wishes to all of you and all cast and crews, all the very best. Harish, and he's actually getting into his next league. So I'm really happy that I'm a part of this film, and Adulya also, all the very best, and thank you everybody. Thank you. தேங்க்யூ தீபு சார். அடுத்தபடியாக இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியல. ரொம்ப அழகானவங்களா இல்ல ரொம்ப அறிவானவங்களா? அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளோ மெச்சூரா இருக்கு, இன்டெலிஜென்ட்டா இருக்கு. அண்ட் வாட் ஷி ஹஸ் brought to டீசல், அது என்ன அப்படிங்கிறது 17th of October டீசல் படத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகா இருக்காங்க, ட்ரெய்லர்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடிச்ச படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரிஷ் தேவா சார்லாம் வந்து நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால ஒரு 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 படத்தோட கொண்டு வர்றதுக்கு இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியா நினைச்சு தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார் கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்க போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரிஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ல சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரிஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேக்குதா? இப்போ கேக்குதா? ஏத்தணுமா? ஓ நான் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகேவா? ஓகேங்களா செக் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ அதுதான் நாங்க வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினா டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஃபேமிலியா எமோஷனலா ஒர்க் பண்ண படம். இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா? ஓகே தானே சார்? ஓகே. ஸோ இந்த டிராவல் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னில வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற கேரக்டரும் கொடுத்திருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்வ்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோட கெரியர்லயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப கியூட்டா உன்னாலே அதுல எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய காம்பினேஷன் இல்லைன்னா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவா வந்து அதுல ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பரா வந்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்க நெய்பர்ஸா இருந்தோம் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்பவுமே வந்து சூப்பரா வந்துரும் நல்லா வந்துருவேன். எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை தீனா நாங்க எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து ஒன்னா ஜாலியா பண்றப்போ அவர் சொன்னார்ல அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்களை ஆஃப் பண்றதுக்கு. பிளஸ் நாங்க கடல்ல ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்கா இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியா ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகா வாணி மேம், அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஃபேன் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி அதுல்யா அவர்களே. வெரி வெரி கீன் டு see what you have brought to the table of Diesel. Thank you again and வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் டீசல் படத்தோட இயக்குனர். எப்பவுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு நிறைய டெக்னீஷியன்ஸும் காஸ்டும் சொன்னாங்க.
ஆக்சுவலி அது ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ கூட அவர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய் எப்படி இன்னும் பெட்டரா ரீச் பண்ண முடியுங்கிற ரீசர்ச்ல தான் உட்கார்ந்துருக்காரு. திரு சண்முகம் முத்துசுவாமி அவர்களை அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணும் விதமா பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இறைவனுக்கு நன்றி. போன தடவையே கொஞ்சம் நிறைய பேர் விட்டுட்டதால எழுதி வச்சு வேகமாக படிச்சலன்ட்டு வேற தப்பா நினச்சிக்காதீங்க. டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வரலான 3 ஆண்டுகள் இடைவிடாத தொடர் பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோட இரவுகள் பார்க்காமல் சேவனை செய்து முடித்த நாயகன் திரு ஹரிஷ் கல்யாண், நாயகி அதுல் ரவி, திரு வினய்ராய், அனன்யா, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்த நாசர் சார், சாய்குமார் சார், கருணாசன, சாகிர் ஹுசேன், சச்சின் கடைக்கர், காளி வெங்கட், ரமேஷ் திலக், விவேக் பிரசன்னா, மேத்யூ வர்கீஸ், சுப்பிரமணிய சிவா அண்ணன், மூர்த்தி அண்ணன், சரவணசக்தி, மூனா ரமேஷ், ஜார்ஜ், ரிஷி ரித்விக், தங்கதுரை, தீனா, கலைவெம்பு, அகிலன், நாசர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி. சகோதரிகள் அபூர்வா சிங், பிரியா, சுவாதி, மோனிஷா, அஞ்சனா, விஜயலட்சுமி, ராணி அக்கா, இலக்கியா, ரோஷினி, தேவயானி, கமலி, ரேவதி மற்றும் அனைத்து துணை நடிகர்களுக்கும் நன்றி. இசையமைப்பாளர் சகோதரர் திரு திபுனன் தாமஸ், ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு சார், ரிச்சர்ட் M நாதன் சார், கலை இயக்குனர் ஸ்கேர்கோ ரம்போன், சம்பத்குமார், பிரகதீஸ்வரன், மாயக்கண்ணன், படத்துக்கு ஷான் லோகேஷ், சண்டை பயிற்சியாளர் சில்வா, ராஜசேகர், நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம், சோபி ஷரீப், பாடலாசிரியர் ரோகேஷ், மோகன்ராஜன், அமோக் பாலாஜி. சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை பாடி கொடுத்த திரு STR அவர்களுக்கும், ரவிஜி, கானா குணா, அறிவு, அமோக் பாலாஜி, ஸ்வேதா மோகனுக்கு நன்றி. நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர், படைப்பாக தயாரிப்பாளர் நருண், நரேன், ஆடை அமைப்பாளர் பிரவீன், ஹர்ஷா சலப்பள்ளி, சிவப்னா, ஆடையாளர் செல்வசேகர், ஓப்பனை கணபதி, மக்கள் தொடர்பு சுரேசந்திரா சார், விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் 24 AM, புகைப்படங்கள் சூர்யா, CG டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன் லார்வன் ஸ்டுடியோஸ், SFX பணிகளை பலமுறை மாற்றி அமைத்தும் உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா, கலரிஸ்ட் ரங்கா சார், பிக்சலைட் ஸ்டுடியோ, சப்டைட்டில்ஸ் அஷ்ரப், தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய் கணேஷ், விஜயன், தயாரிப்பு மலர்கள் தம்பி அஜித் குமார், மோகன், சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலக பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. என்னுடன் 3 ஆண்டுகளாக பயணம் செய்த இணை இயக்குனர் அண்ணன் கலைச்செல்வன், வேலுமணி, தம்பி விக்னேஷ், அப்துல், ரீகன் ஸ்டைன்ஸ், அஜித் குமார், ஆண்டனி விக்ரம், ஜெசிலா, ஜாக்லின், லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ்தீப், அருணகிரி நாராயணசாமி, மீனாட்சி மாணவியா, விஜய் பிரபாகரன் மற்றும் அனைவருக்கும் நன்றி. உதவி ஒளிப்பதிவாளர்கள், உதவி படைப்பொறுப்பாளர்கள், உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள், சண்டை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், உதவி நடன இயக்குநர்கள், உதவி கலை இயக்குநர்கள், உதவி மேலாளர்கள், சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள், தேடை என்டர்டைன்மெண்ட் மற்றும் SP சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர் அனைவருக்கும் என்னோட நன்றி. உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள், லைட் ஆபீசர், ஸ்கிரீன் டிபார்ட்மெண்ட், செயற்கை மழை கலைஞர்கள், போட்டோஃபிளட் தொழில்நுட்ப கலைஞர்கள், கார்பெண்டர்கள், பெயிண்டர்கள், வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி. சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, பண்பலை, ரேடியோ பண்பலும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களை கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. SP சினிமாஸ் சங்கர் சார், கிஷோர் சார், மிக்க நன்றி. இறுதியாக அவர் பேரை பார்த்து படிக்க முடியாது, இவ்வளவு வேகமா சொன்னதுக்காக மன்னிக்கணும், எனக்கு காலம் கருதி அதுக்காக சொன்னேன். இறுதியா இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனைய தொந்தரவுகளையும் தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுல் மார்க்கண்டேயன் சாருக்கு நன்றி. டீசல் திரைப்படம், காதல் படம் நிறைய பார்க்குறோம், ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம். சரி, புதுசாக ஏதாவது சொல்லாமே, எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டலில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பசங்க, சின்ன பசங்க எல்லாம், ஒரு 15-14 வயசு பசங்க. என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங். டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் தேடுற ஒரு விஷயம் நடக்குது. சுவாரஸ்யமா இருக்கு, அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. உள்ள போனா ஷாக்கிங் 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 அதிர்ச்சி, நம்ம பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம இது நம்மளால இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல, ஆனா இங்க இருக்கிறதே
நெஞ்சடைச்சு போச்சு கதையை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது. நிறைய தருணங்கள் சில பேர் துரத்துனாங்க, சில பேர் மிரட்டினாங்க, சில பேர் உயிர் பயம்லாம் கூட காட்டினாங்க. இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை சரி நம்ம இந்த அண்டர்வேர்ல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பி கண்டினியூஸாக அந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் 2 ரூபா பெட்ரோல் டீசல் விலையேறினா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக 5000 10,000 ரூபாய் ஏறிடுது. ரெண்டுத்துக்கு இருக்கு கனெக்ஷன். ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிஸ்னஸ்க்கும் நாம நேரடியாக பாதிக்கப்படுறோம். ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அதனால காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜானி இன்னும் ஜாஸ்தி பண்ணேன். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். மூடி வச்சிருக்கும் போது அது கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம். நிறைய ரகசியம் இருக்கு. நான் ஏன் கொடுக்கணுன்ற ஒரு ரகசியம், நான் ஏன் தேவையில்லாம செலவு பண்ணுன்ற ரகசியம், இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம், இதனால நான் எப்படி பாதிக்கப்படுன்ற ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன வேணா கேட்கலாம். சாதாரணமா நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோல் பங்க்ல பாயிண்ட் அடிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லா பங்க்லையும் நடக்கிறது தான். கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்க வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது, மெக்கானிக்கும் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட. இது நான் உள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்சது. சரி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. பன்னிக்குட்டினாங்க. என்ன பன்னிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்தலுக்கு ஒரு பேர் பன்னிக்குட்டி. சொக்கா போடுறதுன்றாங்க. சொக்கா போடுறதுன்னா என்ன? இப்படி ஒண்ணு எனக்கு தலைபால் போடுறதுன்றாங்க. அது இப்படி ஒண்ணு சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு. இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்ன பாதிக்குது, நேரடியா நம்மள பாதிக்குது. ஸோ இந்த விஷயத்த கதையா எழுதி புக் வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது, சொல்லாத ஹீரோஸ் கிடையாது, எல்லார்ட்டையும் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியா நான் போய் சேர்ந்த இடம் தேவராஜு சார். இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஒரு தயக்கம் இருந்துச்சு, பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஹீரோக்கும் பிடிச்சிருந்தது, ஹரிஷ் சாருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு. எனக்குமே அது இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. ஆனால் இது மேடைக்காக சொல்லலை. டேங்கர் லைன்லேருந்து நீங்கள் எண்ணெய் கொட்டுறதை பார்த்துருக்கலாம், தப்புன்னு கொட்டும். அந்த மாதிரி ஒரு டேங்கர் லைனில் பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்காரு படத்துக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு. இல்லை நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செலவு 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 செலவு. ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் வேணாங்க பண்ணிடுவோன்ட்டு ஒரு அது கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இல்லை அது கதை மேலே வச்சிருக்க நம்பிக்கையா, இல்லை அவரு தயாரிப்பு மேலே அவர் வச்சிருக்க நம்பிக்கையா தெரியல. எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, பத்திரிகையாளர் நீங்க பல பேர் உச்சாணி கும்பல கொண்டு உட்கார வச்சிருக்கிறீங்க. நீங்க இல்லைன்னா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு உச்சாணி கும்பல இருக்க எல்லாமே நீங்க ஒரு நாள் அப்படி அந்த 1லேருந்து ஆரம்பிச்சு விட்டாதான் 100 ஆக்கி இருக்கிறீங்க. உங்க மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. புது கண்டென்ட், புது விஷயங்களை நீங்க என்னைக்குமே விட்டு கொடுத்தது இல்லை. மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்க கொண்டாடி தீத்துருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர் கதை மேல இருந்துச்சு. ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் மென்ஷனா எத்தனை தடவை திரும்ப 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 நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான், தேவராஜுலு மார்க்கண்டேயன் சார். நீங்க அடுத்தது இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, கத்தி மாதிரி, துப்பாக்கி மாதிரி பல 100 கோடி படங்கள், 1000 கோடி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்கும் கண்டிப்பா. அதுக்கு இது ஒரு துவக்கமா இருக்குன்னு நான் நம்புறேன் சார். என்னை நம்பி நீங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு சொல்லுங்க. முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ டிரெக்டர் சார். உங்களோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட டீமோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே will come to fruition on the 17th of Octoberங்கிறதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எல்லா சப்போர்ட்டும் எல்லா அன்பும் நாங்க as an audience உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக என்ன கேரக்டரா இருந்தாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி அதை ஸ்கிரீன்ல அழகா போர்ட்ரே பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான வெகு சில ஆக்டர்ஸ்ல தமிழ் சினிமா
இவரும் ஒருத்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசல் படம் வரும்போது இவரோட லீக் வந்து வேற மாதிரி மாற போகுதுங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. ட்ரெய்லர்ல ஆகட்டும், சாங்ஸ்ல ஆகட்டும், எல்லாத்துலயுமே அவ்வளவு ராவா இருக்காரு, பவர்ஃபுல்லா தெரிகிறாரு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் ஆகட்டும், டான்சர் ஆகட்டும், எல்லா விதமான ஒரு ஆல்ரவுண்டரா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க தெரியுறீங்க. அண்ட் someone from the team of the most recent recipient of the National Film Awards, please welcome actor Harish Kalyan அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டைரக்டர் படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்னதான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்கிரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்க ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ள நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு கருப்பு தங்கம்னு சொல்ற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேல பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பிச்சு தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும் போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் யாரும் பெருசா திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து STR அண்ணன் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன்டா, பெர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ற, ஒரு ஹீரோயிசமா ஒன்று பண்றன்னும் போது அதுல ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவா கரெக்டா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமா பண்ணனா
ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல் மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேலே வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட் சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆயிருக்கு. அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன், எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமாக செலவாயிடுச்சு, எங்கேயோ எடுத்துட்டு போயிடுச்சுன்னா. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சிருக்கிற, அந்த ஸ்கிரிப்ட் மேலே, டேரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பா சார் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க சினிமா எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காத்து, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, ஒரு 10 பேரோட உழைப்பு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத 100கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மீனவர்கள். நாங்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் சேஃபாக உள்ளே கூட்டு வந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது. அண்ட் அதுவும் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காற்று வாட்டத்துக்கு எப்படி போக முடியும், எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல ஆங்கர் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், எனக்கு தெரிஞ்ச கடைசி 2 வருஷமாக அவருக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன். அவர் தூங்கியிருக்காரா, சரியா தூங்கினாரா கூட எனக்கு தெரியல. ஏன்னா எப்போதுமே ஏதாவது ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும், அதை எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி வைப்பாங்க, அப்படி வைப்பாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அப்புறம் திபு பிரதர், தேங்க்யூ ஃபார் பியர் சாங், தில்பராஜா, ஆருயிரே, என்டையர் ஆல்பம். அண்ட் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரீரெக்கார்டிங்
ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நான் திபு இப்போ கீழே உட்காந்துருக்கும்போது சொன்னார், இவங்க ஹோஸ்ட் பண்ண வந்து திபு நைனன் தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பேரை தப்பாக சொல்கிறாங்க, ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போதான் நான் சொன்னேன், ப்ரோ ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ, வேறு ஏதாவது ஷார்ட்டா அப்படின்னு. டிஎன்டி நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். டிஎன்டினா இல்லை ப்ரோ, இந்த டிஎன்டின்னு சொல்லுவாங்களே எக்ஸ்ப்ளோசிவ், அந்த மாதிரி டிஎன்டி அப்படி வச்சுக்குவாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரதர் தேங்க்யூ. அப்புறம் கூட நடித்த பிரேமண்ணா, வினய் பிரதர், ஜார்ஜ் அண்ணன், விவேக் பிரசன்னா பிரதர், தீனா பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெம்பான் சார், கேமராமேன் ரிச்சர்ட் சார். ஆல்ரெடி உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, நீங்கள் புயல் மாதிரி வந்தீங்க சார். ஏன்னா எம்எஸ் பிரபு சார் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால ரிச்சர்ட் சார் வந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, செம்ம ஃபாஸ்ட்டு. அதாவது ஆல்ரெடி டேரக்டர் படப்படான்னு இருப்பார், அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவர். ஸோ ஆனால் அது என்ன நம்ம நினச்சோமோ அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் சூப்பராக எங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார். அண்ட் எம்எஸ் பிரபு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் வேறு யார் விட்டேன், ரிஷி பிரதர், அப்புறம் எஸ்பி சினிமாஸ். இவ்வளோ பெரிய என்னடா அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்னு சொல்கிறாங்களேன்னு, ஏதோ நாங்கள் ஏதோ ரொம்ப அப்படின்லாம் இல்லை, நம்ம ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட், ஸோ அதனால தான் பெரிய பட்ஜெட்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக க்ரௌட் சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது நிறைய டேங்கர் லாரிஸ், ஃபிஷர்மென், லான்ச், போட், கடல் அப்படின்னும் போது அதை கோஆர்டினேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை. ஸோ எஸ்பி சினிமாஸ் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் தைரியமாக ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எஸ்பி சினிமா, சங்கர் சார், அப்புறம் அவங்களுடைய டீம், கிஷோர் சார், ஜெய், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லணும். நான் டேரக்டர் ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த எட்டி பார்ப்பாங்கல்ல ஃப்ரேமில், அவரை தவிர எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ அதுதான் இது ஒரு முயற்சி. இந்த படம் ப்ரெஸ், மீடியா, எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்லாம் இல்லை சார், பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான். ஸோ போட்டியாக நினச்சா போட்டி இல்லை, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும், இந்த படத்துக்கும் சரி, அடுத்து வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. அதான். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோற்றுருக்கலாம், சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், முயற்சி எடுப்போம், முயற்சிப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் சாரி, அதுல்யா பற்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஷி இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா அந்த கடலுக்குள்ளெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு 3-4 மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலேயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டை பண்ணதுலேயும் சரி, ரொம்ப நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன். ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர், அப்புறம் தங்கத்துறை, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் மூடே மாறும். ஏன்னா இவர் நம்மளை படபடப்பாகவே வச்சுருப்பார் இயக்குனர். என்னடா இது அவரை பற்றி எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்னு இல்லை. எப்படின்னா
மிக என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க, ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா காலைல உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு ஃபுல் சீன் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா. ஐயோ டைலாக் மாத்துறீங்களா அப்படின்னு. இல்ல கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 4 பக்கத்து டைலாக் எழுதி வச்சிருப்பாரு. என்னங்க 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுன்னு கேட்டா, இல்ல இது சுருக்கி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல கொடுக்குறேன்னு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க், டைலாகா இருக்கட்டும், சீன் கன்சீவ் பண்ற விதமா இருக்கட்டும், அது ஸ்டேஜ் பண்ற விதமா இருக்கட்டும், அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பா தீனா பிரதர் சொன்ன மாதிரி கைத்தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்க கைத்தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புறேன். இந்த தீபாவளிக்கு எல்லார பத்தியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் பத்தியாவது மறந்துருந்தேன்னா சாரி. கூட நடிச்சவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. வணக்கம். நேற்று பெங்களூர்ல ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டுனே ஒரு டார்லிங் சொன்னாரு, அதுதான் முக்கியமான விஷயத்த சாரி மறந்துட்டேன். வெற்றிமாறன் சாருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்கு. நீங்க இந்த திலீப் ராஜா சாங்க்கு நடுவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பத்தி ஒரு சுருக்கமா சொல்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினா நல்லா இருக்கும், அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும், கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போய் கேட்டோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுறேன்னு இல்லை, நான் முதல்ல படத்தை பார்க்கணும், அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அதை வந்து வலைத்தளங்கள்ல வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம், அவரோட அசிஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு. இவருக்கும் வெற்றிமாறன் சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையாவே அவர் மேல இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார், வி லவ் யூ சார். நீங்க தான் சொல்றீங்களா சார்? அது நேற்று ரூம்ல வந்துட்டு சார் போய் படுங்க, நைட்டு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் உட்காந்து எழுதியுமே ஒரு 4 பேரை விட்டேன். அதுல முக்கியமா என்னடா எவ்வளவு உட்காந்து எழுதினாலும் பேரை விட்டுறேன். ஏன்னா நன்றி சொல்லும் போது உழைச்சிருக்கோம்ல ரொம்ப நாள், அவங்களுக்கு நன்றி சொல்லன்றது அவங்க காயப்படுத்தும். ஏன்னா திருப்பி போய் உதவி பண்ணும், அவங்க நமக்கு இல்லை, இன்னும் அடுத்தவங்களுக்கு யாராவது உதவி பண்ணும்போது ஆமா உதவி செய்வோம், பேரை கூட சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடும். அது தவறு. மணிகண்டன் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தார். நீங்க ட்ரைலர்ல பார்த்த வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன் தம்பி கதாநாயகன் மணிகண்டன் கொடுத்த வாய்ஸ் ஓவர். அவரும் தேவா சாருக்காக தான் பண்ணார். அது ரொம்ப நன்றி அதுக்கு. அதே மாதிரி இந்த 3 ஆண்டு கால பயணத்துல வந்து எனக்கும் தேவா சாருக்கும் ரொம்ப பக்கபலமா இருந்தது இயக்குனர் விருமாண்டி வெற்றி செல்வன். வெற்றி விருமாண்டி ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 2 பேரும் படம் பண்ண இயக்குனர்கள். 24/7 எனக்கும் தேவா சாருக்கும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல. மச்சான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்டா, அதுல வந்து ரோலிங்ல போயிடுச்சுடா, அதனால அவங்களுக்கு நன்றி. அதான் அந்த 3 பேரும் சொல்லணும்னு நினைச்சேன். சாரி, தேங்க்யூ. நன்றி சண்முகம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. இனிமே டிஎன்டின்னு உங்களை கூப்பிடலாமா சார்? டன், ஓகே, அப்படிதான் இனிமே கூப்பிடணும். ஸோ திபு நிலன் நயனன், எஸ், தேங்க்யூ வெரி மச் திபு சார். அண்ட் ரொம்ப நன்றி ஹரிஷ் கல்யாண் சார். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாற வாழ்த்துக்கள் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆல்சோ தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து படத்தோட ப்ரொடியூசர் ஆன தேவா சார், தேவராஜுலு எம் சார், செல்லம்மா தேவா சார்னு எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க, வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்பி சினிமாஸ்ல இருந்து சங்கர் சார், கிஷோர் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாறட்டும். அண்ட் இந்த தருணத்துல என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, can we please ask you to step forward for a photograph as our wonderful set of media members. Our team of members from the media press would capture this lovely moment with the entire team of cast and crew of Diesel. And in the தருணத்துல SP Cinemas ஆகட்டும், Third Eye Entertainment ஆகட்டும், entire team சார்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். to have given us the support. உங்க ட்ரஸ்டுக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு முறை ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும், அதே மாதிரி டீசல் படம் ரிலீஸாகவும் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கிற பவர் ஆகட்டும், அது உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த கரெக்டா நீங்க எல்லாருமே
ரொம்ப ஜெனுவனா அன்போட பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக from the entire team of Diesel எங்க மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ வெரி வெரி மச். படம் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாறட்டும். அதுக்காக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் to the entire team. Thank you very much. ரொம்ப நன்றி. பிரஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. படம் அக்டோபர் 17ஆம் தேதி திவாலி ரிலீஸ். எல்லாரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்